இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குடி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த ஒரு வயதான அரசர் தன்னுடைய வாழ்நாள்ல என்னதான் பேரு, புகழ், பணம், ராஜ்யம்னு தான் நினைச்சது எல்லாத்தையும் சம்பாதிச்சிருந்தாலும் அவருடைய கடைசி காலத்துல அமைச்சர்களை கூப்பிட்டு தன்னுடைய 3 கடைசி ஆசைகளை நிறைவேற்ற சொல்லி ஆணையிடுறாரு. மந்திரிகளும் அப்படி என்ன பெருசா கேட்டு போறான்னு நினைச்சிட்டு சரின்னு சொல்ல, இப்ப அரசரும் என்னோட முதல் ஆசை, நான் இறந்த பிறகு இந்த உலகத்திலேயே இருக்க சிறந்த மருத்துவர்கள் மட்டும்தான் என்னோட சவப்பெட்டியை தூக்கணும்னு சொல்றாரு. கூடவே அரண்மனையில இருந்து என்னோட கல்லறை வரைக்கும் தங்கம் மற்றும் வைர கற்களை பயன்படுத்தி ஒரு புது பாதையை உருவாக்குங்க. அண்ட் ஃபைனலா என்னோட கை மட்டும் சவப்பெட்டிக்கு வெளியில தெரியற மாதிரி பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. இப்ப அமைச்சர்களுக்கு ஒண்ணுமே புரியாம இதெல்லாம் எதுக்காக பண்ண சொல்றீங்கன்னு கேட்க, பதிலுக்கு அரசர் சிரிச்சுக்கிட்டே சொன்னது என்ன தெரியுமா? உலகத்தோட சிறந்த மருத்துவர்கள் என் உடலை தூக்கிட்டு போறதை மட்டும் மக்கள் பார்த்தாங்கன்னா, எவ்வளவு திறமையான டாக்டரா இருந்தாலும் ஒரு மனுஷனை மரணத்துல இருந்து மட்டும் அவங்களால காப்பாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுப்பாங்க. அண்ட் ரெண்டாவது, என்னதான் என்னோட கல்லறை வரைக்கும் தங்க பாதையே இருந்தாலும் அது எனக்கு பின்னாடி தான் இருக்குமே தவிர அதனால கூடவே எடுத்துட்டு போக முடியாது. அண்ட் ஃபைனலா எதுக்காக என்னோட கையை சவப்பெட்டிக்கு வெளியே வைக்க சொன்னா, இந்த உலகத்துக்கு நான் வரும்போது வெறும் கையோட தான் வந்தேன், இந்த உலகத்தை விட்டு நான் போகும்போதும் வெறும் கையோட தான் போனேன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டே அரசர் தன்னுடைய உயிரை விடுறாரு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது அலெக்சாண்டர் த கிரேட் அழைக்கப்பட்ட சிக்கந்தர் அவர்களோட ரியல் ஸ்டோரி. அவர் எவ்வளவு வெற்றிகளை பார்த்திருந்தாலும் அவர் போகும்போது அதையெல்லாம் விட ஒரு பெரிய லெசனை இந்த உலகத்துக்கு கத்துக் கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்ல இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது கூட என்ன எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய தோசை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.